இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த ஜீவோலி ஜபக்கோபுரம் இயேசு பெரியவர் புத்தகமானது 292 பேஜில் வெளிவருகிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும் இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இன்னும் உங்கள் திராணிக்கு ஏற்றபடி இந்த புத்தக ஊழியத்திற்கு நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளாக கொடுத்து தாங்கலாம். மேலும் ஜீவோலி சேனல் 24 மணி நேரமும் கேபிள் டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740, விகே டிஜிட்டல் 720, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 984, எஸ்சிவி 179, அக்ஷயா 675, ஜாக் 94. இப்படிப்பட்ட ஜீவோலி கேபிள் டிவிகளில் ஜீவோலி தொலைக்காட்சியை நீங்கள் 24 மணி நேரம் பார்க்கலாம். மேலும் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் நீங்கள் இந்த ஜீவோலி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளே சிங், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸு, இப்படிப்பட்ட ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் நீங்கள் இந்த ஜீவோலி தொலைக்காட்சியை கண்டுகளிக்கலாம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம்.
அகத்திடுவேன் சத்துருவை தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் முதல் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அன்பானவர்களே, ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் நடந்த சில தவறுகளால் அவருக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் அவர் மிகவும் சோர்ந்து போய் களைப்படைந்தவராய் அருகில் இருந்த ஒரு பூங்காவிற்கு சென்று அந்த பூங்காவில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து கொண்டார். அப்பொழுது ஒரு செல்வந்தரை போல தோற்றமளிக்கக்கூடிய ஒருவர் வந்து அவருடைய பக்கத்தில் அமர்ந்தார். அப்பொழுது அவரை பார்த்து, நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய நிறுவனத்தில் 25 லட்சத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டது, அதனால் நான் மிகவும் வேதனையோடு காணப்படுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த செல்வந்தர் அவரை பார்த்து கேட்டார், 25 லட்சம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகி விடுமா என்று கேட்டார். உடனே ஆமாம் ஆமாம் சரியாகி விடும் என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோடு சொன்னார். அப்பொழுது அந்த செல்வந்தரை போல தோற்றமளித்தவர் தன்னுடைய கையில் இருந்த செக் புத்தகத்தை எடுத்து 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை எழுதி அவரிடத்தில் கொடுத்து, 1 மடங்கு நான் அதிகமாக இதை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ இதை வைத்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து கொள்ள என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் கொடுத்தார். கொடுத்து விட்டு, நான் அடுத்த வருடம் இதே நாளில் நான் இதே இடத்துல வந்து காத்திருப்பேன், இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு செக்கை அவருடைய கரத்தில் திணித்து கொடுத்து விட்டு சென்றார். அந்த நிறுவனத்தின் தலைவரும் அவர் நிறுவனத்திற்கு சென்று தன்னுடைய அலமாரியில் அந்த செக்கை அப்படியே பூட்டி வைத்தார். பூட்டி வைத்துவிட்டு தன்னுடைய உதவியாளரை அழைத்து அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற அனைத்து பணியாளர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தார். அனைவரும் அங்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த நிர்வாகத்தின் தலைவர் அவர்களோடு கூட பேசினார். அன்பானவர்களே, நம்முடைய நிறுவனத்தில் 25 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்னுடைய கரத்தில் 50 லட்சம் ரூபாய் இருக்கிறது. இதை நான் இப்பொழுது தொடப்போவதில்லை. ஆனால் நம்முடைய நிறுவனத்தில் எப்படி இந்த நஷ்டம் ஏற்பட்டது என்பதை நாம் கண்டுபிடித்து இதை நாம் களைந்து இந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். உங்களுடைய சம்பளம் வழக்கமாக மாதந்தோறும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் உறுதியளித்தார். அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற அனைவருமே அந்த வேலைகளை துரிதமாக உற்சாகத்தோடு செய்தார்கள். சரியாக அவர்களுக்கு 1 வருடம் கழித்து அவர்கள் அதை கணக்கு பார்த்தபோது மிகுந்த லாபத்தை அவர்கள் ஈட்டியிருந்தார்கள். அப்பொழுது அந்த நிர்வாகத்தின் தலைவர், நம்மால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, அது நம்முடைய உழைப்பே நமக்கு காண்பித்திருக்கிறது என்று சொல்லி சொன்னார். பிறகு அவர் சந்தோஷத்தோடு அந்த செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு அவர் விரைந்து மகிழ்ச்சியோடு அந்த செல்வந்தரிடத்தில் கொடுப்பதற்காக கடந்து சென்றார். அன்பானவர்களே, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய முகத்தை, நம்முடைய சரீரத்தை அழகுபடுத்துவதற்கு நாம் அநேக அழகு பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் கர்த்தரால் வரும் பிரகாசத்தை அறிந்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கவும், நாம் கடந்து செல்லுகிற திசையெல்லாம் கர்த்தருக்குள் நாம் பிரகாசிக்கவும் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். மோசே பாருங்க, தேவனோடு தனித்து மலையில் இருந்த நாட்களில் அந்த மோசே
மோசேயின் முகம் மிகவும் பிரகாசித்தது. அந்த மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்தார். மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில் கர்த்தரோடு இருந்துவிட்டு அந்த மலையை விட்டு இறங்கி வரும்போது அந்த மோசேயின் முகம் பிரகாசித்திருந்ததை சகல இஸ்ரவேல் ஜனங்களும் கண்டார்கள். பாருங்க, ஒரு முறை இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். அந்த மலையில் ஏறி அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அப்பொழுது ஆண்டவராகி இயேசுவின் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 60வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அன்பானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஸ்தேவான் தேவ ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்து பேசினபோது அவனோடு எதிர்த்து நின்று அவனோடு எதிர்த்து பேசவோ அவனோடு எதிர்த்து நிற்கவோ ஒருவராலும் கூடாமற் போயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்தேவானுக்கு விரோதமாக பொய் சாட்சிக்காரரை நிறுத்தினார்கள். அவனை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு நிறுத்தின போது அந்த ஸ்தேவானுடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலும் நாமும் எழும்பி பிரகாசிக்கும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கும்படியாகவும் உப்பாக இருக்கும்படியாகவும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தேவனோடு உள்ள பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றிவிடும். பாருங்க, ஒரு பெரியவர் எப்பொழுது பார்த்தாலும் வாசற்படியில் அமர்ந்து கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பார். அப்பொழுது ஒரு இளைஞன் அதை கவனித்து கொண்டே வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அந்த பெரியவரிடம் வந்து கேட்டு விட்டான், ஐயா, நீங்கள் தினமும் இந்த வாசற்படியில் அமர்ந்து கொண்டு நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து கொண்டே இருக்கிறீர்கள், எவ்வளவு வருடமாக இந்த புத்தகத்தை படித்திருப்பீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், ஒரு 60 வருடமாக படிப்பேன் அப்படி என்று சொன்னார். அப்படியானால் இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்குமே, திரும்ப திரும்ப இதையே படிக்கிறீர்கள், வேறு ஏதாவது படிக்கக்கூடாதா அப்படி என்று கேட்டான். அப்பொழுது அந்த பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் உனக்கு ஒரு வேலையை தருகிறேன், நீ அதை முடித்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் இதற்கான பதிலை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் பக்கத்தில் அடுப்பு எரிக்கக்கூடிய கறி போட்டிருந்த ஒரு மூங்கில் கூடை இருந்தது. அந்த மூங்கில் கூடையில் இருந்த கறியை பக்கத்தில் கொட்டி விட்டு அந்த சிறுவனிடம் அந்த மூங்கில் கூடையை கொடுத்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அந்த பைப்படிக்கு சென்று அதில் தண்ணி பிடித்து கொண்டு வர சொன்னார். அப்பொழுது இந்த மூங்கில் கூடையில் எப்படி தண்ணீர் நிற்கும் என்று சொல்லி அந்த சிறுவன் சிரித்தான். ஆனாலும் தாத்தா சொல்லுகிறார் என்பதற்காக அவன் அந்த கூடையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடிப்பதற்கு சொன்னான். அந்த மூங்கில் கூடையில் அவன் தண்ணீர் பிடித்து கொண்டு வரும்போது அந்த தண்ணீர் எல்லாம் கொட்டி போய்விட்டது. மீண்டும் அந்த தாத்தா சொன்னார், ஒரு முறை கூட போய் அந்த தண்ணியை அதில் தண்ணி பிடித்து கொண்டு வா என்று. மறுபடியும் அந்த தண்ணீர் கொட்டி போனது. அப்பொழுது தாத்தாவுக்காக இனி ஒரே ஒரு முறை பிடித்து கொண்டு வா என்று சொன்னார். அப்பொழுது அந்த சிறுவன் பிடித்து கொண்டு வந்தான். தண்ணீர் எல்லாம் கொட்டி போனது. ஆனால் இப்பொழுது நான் உனக்கு சொல்ல வேண்டியது பதில் இதே தான், இந்த பதில் தான் அப்படி என்று தாத்தா சொன்னார். பார், இந்த மூங்கில் கூடையில் நீ எத்தனை முறை தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்தாலும் அந்த தண்ணீர் கூடையில் தண்ணீர் நிற்கவில்லை, அது நிரம்பவில்லை. ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த தண்ணீர் கூடையில் நீ தண்ணி பிடித்து கொண்டு வரும்போது அந்த மூங்கில் கூடையில் இருந்த கரியெல்லாம் அது நன்றாக சுத்தமாகி அது போய்விட்டது, அதனுடைய அழுக்கெல்லாம் மாறிவிட்டது அப்படி என்று சொன்னார். அப்படியானால் வேதத்தை வாசிக்க அது நமக்கு மனப்பாடம் ஆகும் என்பது பொருள் அல்ல. நாம் எத்தனை முறை வேதத்தை வாசிக்க நம்மிடத்தில் இருக்கிற அழுக்குகளும் பாவங்களும் அது மாறிக்கொண்டே வரும் என்று சொல்லி அந்த தாத்தா சொன்னார். அப்பொழுது அந்த இளைஞருக்கு அதன் ரகசியம் புரிந்து விட்டது. அப்பொழுது அந்த இளைஞன் அந்த தாத்தாவுடன் சொல்லுகிறான், தாத்தா, எனக்குள்ளேயும் நிறைய பாவங்களும் அழுக்குகளும் இருக்கிறது, எனக்கு இந்த பைபிள் கிடைக்குமா என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது தாத்தா உள்ளே போய் ஒரு வேதாகமத்தை எடுத்து கொண்டு வருவதற்கு எழுந்தார். பாருங்க, சங்கீதம்
119வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அன்பானவர்களே, வேதத்தை நாம் ஏதோ ஒரு கடமைக்காக மட்டும் நாம் படிக்கக்கூடாது. வேதத்தை நாம் நேசித்து வாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த வேத வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க, தானியேல் வேதத்தை நேசித்ததுனால தான் அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கவில்லை. ராஜா அந்த தானியேலுக்கும் சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இறைச்சியையும் மனதை மயக்கக்கூடிய அந்த மதுபானத்தையும் கொடுப்பதற்கு அவன் தீர்மானித்தான். ஆனால் அந்த வாலிபர்கள் அதனால் பலமடைவார்கள் என்று சொல்லி அந்த ராஜா நினைத்தான். ஆனால் தானியேலும் நண்பர்களும் அதை ஏற்க மறுத்து விட்டார்கள். பாருங்க, தானியேல் பாவிகளுடைய வழியில் நிற்கவில்லை. தினம் 3 முறையும் தன்னுடைய